கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் இந்த இரவில் உங்களோடு பேச கர்த்தர் செய்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்காக உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இந்த வசனத்தில் கர்த்தர் 3 காரியங்களை சொல்லுகிறார். அதற்கு முந்தின வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால். எப்பொழுதும் வேதத்தின் ஆசீர்வாதங்கள் கண்டிஷனோடு, நிபந்தனையோடு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நீ தேவனிடத்தில் மனம் திரும்புவாயானால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், அப்படி என்று சொல்லி இந்த 31வது வசனத்தில் 3 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அந்த வசனத்தின் பிற்பகுதி, இறுதி பகுதி, மறக்கவும் மாட்டார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய கர்த்தர் நம்மை அவர் கைவிட மாட்டார், அவர் அழிக்க மாட்டார், மறக்க மாட்டார். இந்த 3 காரியத்தையும் குறித்து இந்த இரவு வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்கிற அனுபவத்தில் இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ அப்படி என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம். அவர் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த இரவில் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் நான் இரக்கமுள்ள தேவன், அதனால் உன்னை கைவிட மாட்டேன், அழிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். சங்கீதம் 111ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். கர்த்தர் இரக்கமும், இந்த வசனத்தை ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் நம்மை அவர் கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், மறக்க மாட்டார். இப்போ இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. புலம்பல் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். அதனால தான் நம்ம அநேக தவறுகளை செய்திருந்தாலும் கூட அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால் நம்மை அழிக்காமல் வைத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமல் அவர் நமக்கு இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார், இரக்கம் செய்திருக்கிறார். இங்கே புலம்பல்ல பக்தன் சொல்லுகிறாரு, நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவைகள் காலைதோறும் உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது, அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் இரக்கமுள்ள தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் இரக்கமுள்ள தேவன் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கத்தக்கதாக, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தின் முதற் பகுதி, அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கு உலகத்தில் நாம் நம்பி இருக்கிறவர்கள், நீங்கள் நம்பி இருந்தவர்கள் கைவிட்டிருக்கலாம். உலக மனிதர்கள் அநேக சூழ்நிலைகளில் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர், நம்ம பத்திரிகைகளில் பார்க்கிறோம், இன்னும் அநேக காரியங்களை
நாம் கேள்விப்படுகிறோம். பெற்றோர் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை கைவிடுறாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகளுடைய ஒரு ஆசீர்வாதத்தை கண்டு பெற்றோர்கள் சந்தோஷப்பட்டு, என் பிள்ளைகள் என்னை பராமரிப்பார்கள், என் பிள்ளைகள் என்னை பாதுகாப்பார்கள் என்று சொல்லி அநேக பெற்றோர் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தாலும் கூட பிள்ளைகளை அநேக சூழ்நிலைகளில் பெற்றோரை கைவிட்டு விடுறாங்க. பெற்றோர் பிள்ளைகளை கைவிட்டு விடுறாங்க. பிள்ளைகளை கொல்லுகிற பெற்றோரும் இருக்கிறாங்க. நம்ம செய்திகளில் பார்க்கிறோம். சங்கீதம் 27:10 இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உலக மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடலாம், கைவிட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த இரவில் உங்களை பார்த்து சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார், கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் நம்முடைய தகப்பன், நம்முடைய கர்த்தர் நம்முடைய தாய். உபாகமம் 1:31 நாம் படிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்தில் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நம்முடைய கர்த்தர் நம்மை சுமக்கிறவர். நம்ம உலக பிரகாரமாக பார்க்கும்போது தாய்மார்கள் பிள்ளைகளை இடுப்பில் எடுப்பாங்க, தகப்பன்மார்கள் தோளில சுமப்பாங்க. நம்முடைய தகப்பன் நம்மை தோளில் சுமக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே சுமந்து வந்தா அவர் கைவிடல்ல. உபாகமம் 31:8 இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மோசே யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை, அவர் உன்னை கைவிட மாட்டா, நீ கலங்க வேண்டாம் என்று சொல்லி இந்த இரவுல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. அங்கே அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ முதலாவதாக அவர் கைவிடாத தேவன், கைவிடாத தேவன். மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை நேசித்தவர்கள், நீங்கள் நம்பி இருந்தவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் அதை உணர்ந்திருக்கிறேன். நான் சில சூழ்நிலைகளில் சில பேரை நம்பி இருப்போம், அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்ப்போம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் கர்த்தரை நம்பி இருப்போம் என்று சொன்னால் நான் எதிர்பார்க்கிற மனிதன் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். கர்த்தர் முகாந்தரங்களை உண்டு பண்ணி யாரை கொண்டாயிலும் நமக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். இந்த இரவில் நீங்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே அனுபவத்திலே காணப்பட்டா நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் நம்மை கைவிடாத தேவன். அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறபடியினால், அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறபடியினால் வேதத்திலிருந்து கானானிய ஸ்திரியை குறித்து நாம் அதிகமாய் தியானித்திருக்கிறோம். மத்தேயு 15:22 அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்த, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்துல பதித்துக் கொள்ளுங்கள். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் முதலாவது சொல்லுகிறேன், கைவிட மாட்டார். இங்க இந்த கானானிய ஸ்திரீ புறஜாதியான ஸ்திரீ தான். அவள் இயேசு இடத்துல வந்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கு, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் பிள்ளைகளுக்காய் பாரப்பட்டு கொண்டு இருக்கலாம். அநேக குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். நானும் தகப்பன் தாத்தாங்கிற ஸ்தானத்துல நான் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கும்போது தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்றைக்கு அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்காய் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த இரவு வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால்
அவர் உங்களுக்கு இறங்குவார். இங்க கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காய் இரக்கம் கேட்கிறாள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய வேதனைப்பட. முதலாவது அவர் பதில் சொல்லவில்லை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். சீசர்கள் தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, அவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கடந்த செய்திகள்லாம் நம்ம தியானித்து இருக்கிறோம். ஆனால் அந்த இரக்கத்திற்காக அதை ஒரு முறை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை. தொடர்ந்து இயேசு அவளை பார்த்து சொன்னது 28வது வசனத்துல, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவுது என்றா. விரும்புகிறபடி, விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர் என்கிற செய்தியிலும் கூட இதை நான் உங்களுக்கு சொன்னேன். மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அவர் விருப்பத்தின்படி செய்கிறவர். அந்த விருப்பத்தின்படி எப்பொழுது செய்கிறார்? அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது, அவர் இரக்கமுள்ள, அவரிடத்தில் நாம் இரக்கம் கேட்கும் போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்டாலே, அந்த வார்த்தையை, அவளுடைய அந்த விருப்பத்தை கர்த்தர் அறிந்தங்க நிறைவேற்றினார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் நம்மை அவர் கைவிட மாட்டார். இந்த கானானிய ஸ்திரியை அவர் கைவிடவில்லை. அவளுக்கு அவர் இறங்கினா, அவளுடைய பிள்ளைக்கு இறங்கினா. இந்த இரவு வேளையில நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் செய்வார். அவர் இரக்கம் செய்வார். மார்க் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலும் கூட, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேக பேர் அவனை அதட்டினார்கள். இதாங்கே அநேக பேர் அவனை அதட்டினாங்க. நீ பேசாத அப்படின்னு சொல்லி, நீ சத்தம் போடாத, கூப்பிடாத. அவன் சொன்னான், இன்னும் அதிக சத்தத்தோடு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினா அவர் நம்மை கைவிட மாட்டார். இங்க தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொன்ன பொழுது மனிதர்கள் இறங்கல்ல, நீ கூப்பிடாதான்னு சொன்னார்கள். ஆனால் அவர் நின்று அவனுக்கு இரக்கம் செய்தா, அவன் பார்வடைய செய்தா. அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கமுள்ள தேவன். முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். இன்றைக்கு நாம் ஒருவேளை கர்த்தர்னா என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனைகள், என் குடும்பத்தில் ஏன் இந்த வேதனைகள் என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஒரு வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் நான் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் கூட இந்த இரவிலே அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் கைவிட மாட்டார். 2வதாக உபாகமம் 4:31 2வது பகுதி, உன்னை அழிக்கவும் மாட்டார். அழிக்கவும் மாட்டார். இன்றைக்கு மனிதன் அழித்து கொண்டு இருக்கிறான். உலகத்தில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. மனித உயிர்கள் மதிக்கப்படவில்லை. சொந்த ஜனங்களே அழித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அழிக்க மாட்டேன். சங்கீதம் 16:10, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டீர், உம்முடைய பரிசுத்தவனை அழிவை காணவிட்டீர். அழிவை காணவிட்டீர். அவர் நம்மை அழிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 107ஆம் சங்கீதம் 20வது வசனம் கூட இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில அநேக அழிவுகள் கடந்து வருகிறது. நம்ம அழிக்கப்படத்தக்கதான சூழ்நிலைகள் கடந்து வருகிறது. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இந்த இரவில நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் இரக்கமுள்ள தேவன், உன்னை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி. இதற்கு உதாரணமாகவும் நான் ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே. சோதோம் கொமோரா பட்டணத்துல அந்த ஜனங்களுடைய பாவம் மிகுதியாயிற்று. அவர்களுடைய பாவத்து நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்கத்தக்கதாக அங்கே கர்த்தர் சித்தம் கொண்டார். 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியா சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அங்கே வந்த புருஷர்கள் அவர்கள் தூதனுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள்.
12வது வசனம், பின்பு அந்த புருஷர்கள் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் என்றார்கள். இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்கப் போகிறோம், அதனால உனக்கு யார் இருக்கிறா, அவர்களை நீ சேர்த்துக்கொள் அப்படி என்று சொல்லி அங்கே லோத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. அதான் அந்த 13வது வசனத்துல, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். நான் 2வதாக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் நம்மை அழிக்கவும் மாட்டார். அந்த பட்டணத்தை அழிக்க அவர் தூதனை அனுப்பினார். ஆனால் அந்த பட்டணத்துல, சோதோம் கொமோரா பட்டணத்துல லோத் இருந்த காரணத்தினால லோத்திடத்துல, நீ இந்த பட்டணத்தை விட்டு நீ வெளியே போ என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது. 16வது வசனத்துல, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிற அப்படினால் உன்னை அழிக்க மாட்டார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவர் இரக்கத்தினால், அவன் மேல் வைத்த, லோத்தின் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷ அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து, எவ்வளவு அருமையான ஒரு காரியம். லோத்துடைய கரத்தை கர்த்தருடைய தூதர்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்ட புருஷர்கள் பிடிக்கிறார்கள், மனைவியின் கையை பிடிக்கிறார்கள், பிள்ளைகளுடைய கையை பிடிக்கிறார்கள். அவன் தாமதித்து கொண்டு இருக்கும் போது அந்த பட்டணத்தோடு அவன் அழிந்து போகாதபடி. இதை ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியே நாம அழிக்க மாட்டா. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை அழிக்கத்தக்கதான சில பாவங்கள் காணப்படலாம், சில அக்கிரமங்கள் காணப்படலாம். அந்த பட்டணம் அழிக்கப்படத்தக்கதாக அந்த பட்டணத்தின் ஜனங்களுடைய அக்கிரமம் பெரிதாக இருந்தது. அந்த ஜனங்கள் மத்தியில தான் லோத்து இருந்தாரு. ஆனால் இறக்க வைத்த காரணத்தினால அவருடைய கரத்தை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்து, நீ ஜீவன் தப்ப ஓடு என்று சொன்னார். 29வது வசனமும் கூட இப்படியாக சொல்லுகிறது. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆபிரகாமை நினைத்து என்று சொல்லி இங்கே நாம வாசிக்கிறோம். அங்கே இரக்கம் வைத்த காரணத்தினால, அவருடைய இரக்கம் லோத்து குடும்பத்தை அழிவுக்கு தப்ப பண்ணிற்று. இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று அது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். இந்த சம்பவம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பெருகினார்கள். யோசேப்பை அறியாத ராஜா ஒருவன் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க அவன் முயற்சித்தான். மருத்துவச்சிகளுக்கு உத்தரவு போட்டான், பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் கொல்ல வேண்டும் என்று சொல்லி. கர்த்தருக்கு பயந்ததுனால மருத்துவச்சிகள் அதை செய்யவில்லை. இப்பொழுது மருத்துவச்சிடத்தில் ராஜா கேட்டபோது, எபிரேய ஸ்திரீகள் பலம் உள்ளவர்கள், நாங்கள் போவதற்குள்ளாக அவர்களுக்கு குழந்தை பிறந்து விடுகிறது அப்படி என்று சொன்னால் பிறக்க ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போடப்பட வேண்டும், பெண் பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை போட்டான். இப்போ பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில் போடப்படுகிறார்கள். இப்போ மோசே பிறக்கிறான். மோசே பிறந்தபோது மோசேனுடைய தாய் ஒரு நாணல் பெட்டியை செய்து அதற்குள்ளால வைத்து அந்த நதியில அவன் விடப்படுகிறான். இந்த 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணனுக்குள்ளே வைத்தாள். இப்போ மோசே பிறந்த சூழ்நிலையில அவன் நதியில் போடப்பட வேண்டும். 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். நான் இப்படியாக கற்பனை பண்ணுகிறேன், 3 மாதத்துக்கு பிறகு மோசே சின்ன பிள்ளைகள் சத்தம் போடுறது போல போட்டிருப்பாரு. இதனால பாதுகாக்க முடியவில்லை, அரசாங்கத்துக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் பிள்ளையும் கொண்டு போடுவாங்க, பெற்றோரையும் கொண்டு போடுவாங்க. அதனால நாணற்பட்டியில் வைத்து இந்த சூழலை பாருங்க தேவ பிள்ளைகளை. 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தை நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள், அவருடைய தாதிமார்கள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணருக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். இப்போ நாணர் பெட்டிக்குள்ளே மோசே இருக்கிறான், அதை கொண்டு வர சொல்லுகிறான். நன்றாய் கவனிங்க, ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அந்த நாணர் பெட்டியை திறந்து அங்கே பார்த்தபோது பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று
அவள் அதன் மேல் இரக்கமுற்று அந்த பிள்ளை காக்கப்படுவதற்கு கர்த்தரங்க இரக்கம் செய்தார். பார்வோனுடைய குமாரத்தினுடைய உள்ளத்துல அவர் உணர்த்தினார் தேவ பிள்ளைகளை. இல்லை என்று சொன்னால் பார்வோனுடைய குமாரத்தி பார்வோனுடைய சட்டத்தை அவள் மீறி இருக்க மாட்டார். கண்டிப்பாக அந்த பிள்ளையை அந்த நதியில அமிழ்த்து போட்டு இருப்பார். நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் நம்மை அழிக்க மாட்டார். நம்மை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. ஒருவேளை நான் அழிந்து போய் விடுவேனோ, இந்த பிரச்சனையில அமிழ்ந்து போய் விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, என்னும் பிள்ளைகளால் உண்டாகிற காரியம், இது என்னை அழிவின் பாதையில நடத்துகிறது, நான் அழிந்து போவேனோ என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த இரவிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்று எழுத்திய சட்டம், பார்வோனுடைய சட்டம், ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும், நதியிலே போடப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். ஆனால் பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையின் மேல் இரக்கம் வைப்பதற்கு கர்த்தர் இரக்கம் செய்தார். அந்த பிள்ளை காக்கப்பட்டது. அதுதான் மோசேயின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க ஒரு சித்தம் வைத்திருந்தா அது தடைபடாதபடி கர்த்தர் கிரியை செய்தார். அப்போ இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவர் நம்மை அழிக்க மாட்டார். முதலாவதாக கைவிட மாட்டார். இரண்டாவதாக அவர் நம்மை அழிக்க மாட்டார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒருவேளை நான் அழிந்து போகத்தக்கதாக நம்மிடத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம், நம்முடைய சில பாவங்கள் நம்மை அழிக்கத்தக்கதாக. ஆனால் இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னார், நான் அதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நாம் மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய தவறை நாம் உணர்ந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்மை அழிக்காதபடி, நம்முடைய குடும்பத்தை அழிக்காதபடி, அழியத்தக்கதான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இரவிலே உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவா. இந்த இரவிலே கர்த்தர் உங்கள் மேல் மனதுருகுவா, அவர் இறங்குவா. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அழிக்க மாட்டார். மூன்றாவதாக அவர் மறக்கவும் மாட்டார். அதாவது உடன்படிக்கை, உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மை மறவாதவ. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது சுயம்பாயும் பானபாத்திரக்காரனும் சொப்பனம் கண்டு கலங்கி கொண்டிருந்தார்கள். உங்கள் முகம் ஏன் துக்கமாக இருக்கிறது என்று சொல்லி கேட்ட பொழுது அவர்கள் சொப்பனம் கண்டோம் என்று சொன்னார்கள், சொப்பனத்தை சொன்னார்கள். அப்பொழுது யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி பானபாத்திரக்காரனிடத்தில் சொன்னான். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு தெரிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னான். இது ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 23ஆம் வசனத்தில், ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளை, பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தான், ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. நீங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள் உங்களை மறந்து விடலாம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம முதல் பாயிண்ட்ல படித்தோம், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் மறந்தாலும் அவர் நம்மை மறவாத தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் அநேக இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு காரியம். சில வசனங்களை நான் உங்களுக்கு துரிதமாய் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு நாம் இஸ்ரவேலர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 49:14-15 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அநேக நேரங்களில் கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை. பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இந்த இரவு வேளையில உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்.
அந்த வசனத்தின் 3வது பகுதியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இதற்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது 25வது வசனங்கள், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபுடன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அப்படி என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மறக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அடிமைத்தனத்தில் 400 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி ஆபிரகாமோடு சொன்னார். அதனால தான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, தம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடும் யாக்கோபுடன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இங்க வசனத்துல நாம் வாசித்தோம், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டா. ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை செய்திருந்தா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் பலி செலுத்தின பொழுது அங்க ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். 13-14 வசனங்கள்ல, உன் ஜனங்கள் எகிப்து அடிமைத்தனத்தில் 400 வருஷம் அடிமையா இருப்பார்கள், ஆனால் அவர்கள் பெரிய பொருளோடு கூட அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த 13-14 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இதுதான் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. அதுதான் இங்கே அவர் சொல்லுகிறாரு. தியானத்திற்காக வாசித்த வசனத்தின் பிற்பகுதி, உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், அதை மறக்கல்ல. குறித்த நாளில் மோசையை அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்று அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவருடைய பெருமூச்சை கேட்டு பெரிய அதிகமான பொருட்களோடு கர்த்தர் சொன்னது போல அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். அவர் மறவாத தெய்வம். அவர் நம்மை மறக்க மாட்டார் தேவ பிள்ளைகளே. அநேக சூழ்நிலைகளில் நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய், கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கலாம். கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். இந்த இரவில் கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மறக்க மாட்டேன். அவர் மறக்கவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் நம்மை மறவாத தெய்வம். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் நம்மை கைவிடாத தேவன், அவர் நம்மை அழிக்காத தேவன், நம்மை அவர் மறவாத தெய்வம். இந்த வசனத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல அவர் கிரியை செய்வா, உங்களை ஆசீர்வதிப்பா. நான் ஜெபம் பண்ணுவோம். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அப்பா. இந்த வேளையில் நாங்கள் தியானித்த வசனத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உன்னை கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் எங்களை கைவிடாத தேவனப்பா. நீர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உம்மை தேடினவர்களை, உம்மை நோக்கி கூப்பிட்டவர்களை நீர் கைவிடவில்லை. கானானிய ஸ்திரியை கைவிடவில்லை. இந்த பர்திமை குருடனை நீர் கைவிடவில்லை அப்பா. கர்த்தாவே, நீர் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படியா இந்த வசனத்தின் மூலம் நீர் கிரியை செய்யும்படியாய், ஒருவேளை என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் நீர் தேற்றும்படியா, ஆற்றும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. அப்படியே நீர் அழிக்காத தேவனப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்தாலும் கூட எகிப்திலே அவர்கள் அழிந்து போகவில்லையப்பா. மோசே அழிக்கப்படத்தக்கதான ஒரு சட்டத்தின் சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் கூட நீர் பார்வோனுடைய குமாரத்தினுடைய உள்ளத்துல இரக்கத்தை உண்டு பண்ணி நீர் கர்த்தாவே மோசையை காத்த கர்த்தரப்பா. எங்களையும் கர்த்தாவே இந்த நாளில இந்த அழிவுக்கு விலக்கி காக்க முடியாது. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே மறக்கவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டே இருக்கிறதப்பா. பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் கர்த்தரனை மறந்து விட்டார் என்று சொல்லி வேதனையோடு காணப்பட்டா, இந்த வேளையில நீர் அவர்களை ஆற்றும்படியாய் தேற்றும்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் மூலம் நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. நீர் எங்களை கைவிடாத தேவன், அழிக்காத தேவன், மறவாத தேவனப்பா. இந்த வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில், உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்.
செபிக்கிறேன். இந்த இரவு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே இப்படிப்பட்டதான ஒரு விடுதலை உண்டாகும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.